மீனராசி நேயர்களே, புரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை கொண்ட மீன ராசிக்காரர்கள் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக சனியின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு உண்டு. 7.5 சனியாக கும்பராசியில் 2.5 வருடம் கழிந்து 1 வருடமாக ஜென்மசனியாக ராசியில் நடக்கிறார். இருந்தாலும் ராசிநாதன் குரு 4 வக்ரம் பெற்று 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழில் ரீதியாக இருந்த இன்னல்கள் படிப்படியாக மறையும். ராசிநாதன் குரு உச்சமாக 5ஆம் வீட்டுக்கு ஜூன் 1 முதல் செல்வதால் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்கள் வாழ்வு வசந்தமாவது திடம். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில், உத்தியோகம், வீட்டில் திருமண நிகழ்ச்சிகள், பிள்ளைகளின் வழி உயர்வு, பெருமை, அவர்களின் வாழ்வில் வெற்றி, திருமணம் நடக்காத ஆண்கள் அவர்களுக்கு திருமணம் நடத்தல், நீண்ட தூர யாத்திரைகள், புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருதல் போன்ற அனைத்து காரியங்களும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் மிக சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் சஞ்சரிப்பது தொழில்துறையில் வெற்றியையும் அதே சமயத்தில் நிதானத்தையும் கடைபிடிக்க சொல்கிறது. அரபு கிரகங்களான ராகுவும் கேதுவும் 12லும் 6லும் இருப்பது ஒரு வகை வெற்றியை தரும். எல்லா காரியங்களிலும் திடமான எண்ணத்துடன் செயல்பட்டால் மீனராசிக்காரர்கள் இந்த வருடம் மிகச்சிறந்த வெற்றியை பெற முடியும். இருந்தாலும் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் உடல்நலனில் அக்கறை தேவை. மனைவியின் உடல்நலனிலும் அக்கறை தேவை. மாதாவின் உடல்நலனிலும் அக்கறை தேவை. உடல்நல பிரச்சனைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் தள்ளி போடுதல், தாமதப்படுத்துதல் இந்த கிரகத்தின் பொது குணமாக இருப்பதால் அதை தவறுங்கள். வழிபாடுகளுடன் கூடிய இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை தரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை.